தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சொத்து பட்டியலில் பார்த்தா எனக்கு சொந்த கார் இல்லை, சொந்த வீடு இல்லை, பாக்கெட்லேயே 10,000 தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த வேட்பாளர்கள் சொத்து கணக்கு காட்டுறது அப்படிங்கிறதே ஒரு ஆகப்பெரிய அயோக்கியத்தனம். அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் என்ன சொத்து மதிப்பை காட்டுறாங்களோ அதிலிருந்து இன்ட்டு 1,00,000 அப்படின்னு போடணும். அதுதான் அவங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பா இருக்க முடியும். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இருந்தாலும் இதை ஒரு கண் துடைப்பா நடந்துகிட்டே இருக்கு. அதை தேர்தல் ஆணையமும் எல்லாம் தெரிந்து அதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சு. அதாவது உங்களுக்கு வேண்டாத ஒருத்தனை டார்கெட் பண்றதுக்கு, ஏன்னா அவனை போட்டியிலிருந்து விலக வைப்பதற்கு அல்லது அவனுடைய வெற்றியை காலி பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையான இது ஏன் இந்த சொத்து மதிப்பை காட்டணும்னு கொண்டு வந்துச்சு அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவங்கிட்ட என்ன சொத்து மதிப்பு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவன் வந்து தாக்கல் பண்ணும்போது அன்னைக்கு என்ன சொத்து மதிப்பு, இந்த 5 வருஷத்துல இவன் எம்எல்ஏவா இருந்து எவ்வளவு கொள்ளையடிச்சான் சம்பாதிச்சாங்கிறத நாம் அறிவதற்கான ஏற்பாடு தான் இது. ஆனா அதுலயே இவ்வளவு பெரிய கோளாறு குளறுபடிகள்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பங்கள்ல அவங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா அவங்களுடைய சொத்து மதிப்பை பார்க்கும்போது நமக்கே காமெடியா இல்லையா?